ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டெக்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு எம்டிஎஸ் ஸ்ட்ராட்டஜி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஃபர்தராக வேறு வேலை இருந்தனால போட முடியாமல் லேட் ஆயிடுச்சு. இப்போ எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகே, எக்ஸாம் வந்துட்டு செப்டம்பர் 20th. ஓகே, ஹவல்தார் வேகன்சி வந்து 1075. எம்டிஎஸ் வந்து இன்னும் வேகன்சி சொல்லலை. வேகன்சி வந்து டு பி அனௌன்ஸ் லேட்டர் தான். ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு 85-84 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ஒரு பிகினர் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எம்டிஎஸ். ஓகே, பிகினர்னா கொஞ்சம் படிச்சிருக்கீங்கன்னாலும் சரி, இல்லை இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் வந்துட்டு இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் லிஸ்ட் மாதிரி போட்டிருப்பேன். ஓகே, இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு இனிமேல் ஸ்கூல் புக்ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணி படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. என்சிஆர்டி எஸ்சிஆர்டி எதாக இருந்தாலும் சரி, சர்ச் பண்ணி படிக்கிறதுக்கு டைம் பத்தாது. அதனால லூசன் புக் எடுத்துக்கோங்க. ஓகே, லூசன் புக்கோ ஒரு ஏதோ ஒரு கம்பிலேஷனாக இருக்கிற புக்கு. ஒரு சில பேர் இந்த அரிஹன் ஜிகேஸ் பண்ணுவாங்க, பட் லூசன்ட் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, லூசன் புக் எடுத்துட்டு இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே வரிசை ஒன்று ஒன்றா கவர் பண்ணிட்டே வாங்க. அந்த லூசனில் இருக்க கண்டென்ட் மட்டுமே. ஓகே, அதில் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட், ரிப்பீட்டட் கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் கவர் பண்ணாலுமே ஓரளவு போதும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, லாஸ்ட் ஒரு 80 days நம்மளால அதான் பண்ண முடியும். 80 days இந்த சென்ஸ் எக்ஸாம் வரைக்கும் 80 days. பட் நம்ம லாஸ்ட் டே வரையும் படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. நம்ம வந்துட்டு ஒரு 20 days 25 days முன்னாடி முடிக்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் போடுறது, ரிவைஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம். ஸோ அதனால இந்த மெத்தட் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் அந்த டாபிக்ஸோட பிடிஎஃப்பும் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு சோர்சஸ் வந்துட்டு இந்த இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. லூசன் புக் மட்டும். இந்த சோர்சஸ் ஸ்கூல் புக் சோர்சஸ் வேணாம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பினாக்கிள் புக் ஓகே தான், அது யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் புக் இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மித்தெல்லாம் இந்த மாதிரி பிடிஎஃப்ஸாக படிக்கிறதும் பெட்டர் தான். ஆனால் என்னென்னா இந்த பிடிஎஃப்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு டெலகிராம் சேனல்லையோ இல்லை ப்ராப்பராக ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு வைங்க. போட்டு வச்சா நம்ம வந்து லாஸ்ட் டைமில் எங்கெங்கே ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஓகே, இண்டோ லோகோஸ் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸுக்கும், பர்மா எஸ்எஸ்சி வந்து ஜிகேக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுக்கும், உன்னிக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கும், அந்த மாதிரி எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் போர்ஷன்ஸ் கவர் பண்ண பாருங்க. ஓகே, ஸோ 84 days இருக்குது, 85 days இருக்குது அப்படின்னா எல்லா டேஸும் கனெக்ட் பண்ணாமல் அதுலேருந்து ஒரு 20 days மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணால் ஒரு 60 days தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 60 days முடிக்கணும். இந்த மாதிரினா ஒரு ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே, ஆகஸ்ட் 20th கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு டாபிக்ஸு. இந்த டாபிக்ஸ் வந்துட்டு லூசனில் பார்த்து படிக்க போகிறோம். ஓகே, இதை வந்து கன்சிஸ்டன்சி எப்படி டெவலப் பண்ணுறது, ரெகுலராக எப்படி படிக்கிறதுன்றதுக்கு நான் ஒரு இது சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு நான் படிக்கும்போது நான் யூஸ் பண்ணிருந்தது. ஓகே, இந்த இது டெய்லி டார்கெட் செட் பண்ணுறது. ஓகே, இந்த 19th July இருக்கா, நான் இங்கே போட்டுக்கணும். 19th July அட் லைப்ரரி 9:30 AM. ஓகே, 19 July வந்து லைப்ரரிக்கு போயிருக்கேன். நான் இங்கே மதுரை கலைஞர் லைப்ரரிக்கு போய் தான் படிச்சுட்டு இருந்தேன் எஸ்எஸ்சி ஃபுல்லானு. ஓகே, காலைல 9:15 போயிருக்கேன். போயிட்டு 9:15 9:30 வரைக்கும் ரீகால்ஸ். ஓகே, எல்லாம் முந்தின நாள் படிச்சதெல்லாம் ரீகால் பண்ணோம். அதுக்கப்புறம் ரீசனிங் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டெஸ்ட்டு மார்க். ஓகே, சப்ஜெக்ட் வைஸ் மார்க். இதெல்லாம் நான் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த டைமு. அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா வீடியோ இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே, 10:15 1 வரையும் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் 1 hours. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து ஜிகே படிச்சிருக்கேன். ஓகே, இன்வென்டர்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் 1 and 2. ஓகே, இது வந்துட்டு ஒரு 3:30 வரையும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் வந்துட்டு இந்த ஒய்சிடின்னு ஒரு புக் இருக்கும். இது வந்துட்டு ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற புக்கு. பட் அது வந்து நான் படிக்கல, கவர் பண்ணலை. ஸோ அந்த டிக் பண்ணாமல் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் 25 synonyms, 25 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், 25 idioms. ஓகே, இதுல இருந்து 2 இது மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். சிஏ படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரே மேத், சும்மா ஜஸ்ட் ஜென்ரலாக ஏதோ மேக்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு நான் முந்தின நாள் நைட்டு எழுதி வச்சிருப்பேன். ஓகே, 18th July நைட்டு எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் 19th July எல்லாமே பண்ணியிருப்பேன். இந்த 19th July நைட் உட்காந்து எழுதி தான் இந்த 20th July வந்துட்டு இந்த லிஸ்ட். ஸோ அடுத்த நாள் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்ற டார்கெட்ஸ் வந்துட்டு முதலே செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டு அந்த டார்கெட்ஸ் எல்லாம் அப்படியே அச்சீவ் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இது வந்து இப்போ நடந்த அந்த குரூப் 2A அந்த மெயின்ஸுக்கு நான் எழுதின டார்கெட்ஸ். ஓகே, அந்த டார்கெட்ஸ் எழுதி அதை வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து டிக் பண்ணிட்டே வரணும். ஓகே கைஸ், இது வந்துட்டு லாஸ்ட்டாக நான் போட்ட அந்த ரிவிஷனுக்கு February 8 தான் வந்துட்டு குரூப் 2A மெயின்ஸ் நடந்தது. ஸோ 8ஆம் தேதி வந்து டிடே, அன்னைக்கு வந்துட்டு எக்ஸாம் டே. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒவ்வொரு நாளாக பிளான் பண்ணிட்டே வரணும். ஸோ நமக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது, எதில் வந்து நிறையா ரிமெம்பர் பண்ணுறதுக்கு இருக்கோ அதை வந்துட்டு அந்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் போட்டுறணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து பாலிட்டி தான் அதிகமாக ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த குரூப் 2A மெயின்ஸுக்கு. ஸோ அது வந்து 2 நாள் அலாட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி நிறைய ஞாபகம் வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசி நோட்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி ஜாகிரபி, சயின்ஸ் அண்ட் டெக் இந்த மாதிரி எழுதிட்டு இருந்திருக்கேன். பாலிட்டி வந்து அகைன் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணதும் பாலிட்டி தான். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஓகேவா?
இது வந்துட்டு என்னுடைய இது ஸ்கோர் கார்டு. ரீசனிங்கு, இங்கிலீஷு, ஜிகே, அப்புறம் ஓவரால். ஓகே. இந்த இது எல்லாமே என்னுடைய எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது. நம்மளுடைய சப்ஜெக்ட் வைஸ் மார்க் போடுறோம். போட்டுட்டு அந்த வர ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மேனுவலாக நம்மளே நோட் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்துட்டு முன்னேறோமா, இல்லை அப்படியே இருக்கோமா, இல்லை வந்துட்டு நம்ம வந்து குறைஞ்சிக்கிட்டே வரோமான்றது நமக்கு அப்போ தெரியும். ஓகே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இங்கே டேட் போட்டிருக்கேன். அடுத்து கரெக்ட் ரீசனிங்ல எத்தனை கரெக்ட், எத்தனை இன்கரெக்ட், எத்தனை வந்து அன்அட்டெம்ப்டடு, அதுக்கப்புறம் மார்க்ஸ். ஓகே. இந்த இது வந்து நான் நோட் பண்ணிட்டே வந்திருக்கிறேன். ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 23 கரெக்ட்ஸ் வருது ரீசனிங்ல. அடுத்து இங்கிலீஷ்ல அதே மாதிரி தான் எல்லாமே 24 23 அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. ஒரு சிலது மட்டும் 18 20 வருது மார்க்ஸ். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது ஜிகேல வந்துட்டு 13 15 அந்த மாதிரி வருது. எல்லாமே சிஜிஎல் ஜிகே. ஓகே. 13 15 அந்த மாதிரி கன்சிஸ்டண்டாக வந்துட்டு இருந்திருக்கு. இது ஃபுல் மார்க். சிஜிஎலோடைய ஃபுல் மார்க் 59 கரெக்ட், 68 கரெக்ட், 72 கரெக்ட் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இது பெர்சன்டைல். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ப்ராக்ரஸ் வந்து மேனுவலாக ட்ராக் பண்ணிட்டே வாங்க. இந்த ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்கு. இந்த 2 மந்த்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுக்காம கன்சிஸ்டண்டா படிச்சோம்னா நமக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்கு. இப்போ பிகினராக இருந்தால் ஓகே. ஒரு சண்டே வந்து கண்டிப்பாக பிரேக் எடுக்கணும். வீக்லி ஒன்ஸ் பிரேக் எடுத்துக்கணும். கண்டிப்பாக சண்டே கண்டிப்பாக பிரேக் எடுத்து ஆகணும். இல்லைன்னா நமக்கு வந்து பேர்ன் அவுட் ஆயிரும். பேர்ன் அவுட் ஆனால் அதுலேருந்து நம்ம மீண்டு வர கொஞ்சம் கஷ்டம், எல்லாம் லேட் ஆகும். மைண்ட் வந்துட்டு வெக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ அது மட்டும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இது வந்துட்டு இதுவும் நான் படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் 2021 பண்ணது. ஜனவரி 2021 ஸ்டடி ரிவைஸ் எக்ஸசைஸ் வந்து போட்டுட்டு அந்த டெய்லி டேட் போட்டுட்டு என்னன்னைக்கெல்லாம் நான் டார்கெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அன்னைக்கு ஷேட் பண்ணியிருப்பேன். டார்கெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாத அன்னைக்கு இன்டூ பண்ணியிருப்பேன். ஓகே. அதே மாதிரி தான் பிப்ரவரிக்கும். ஸோ அந்த பீரியட்ல வந்து நான் சரியாக படிக்கல. ஏன்னா நிறைய நாள் பார்த்தீங்கன்னா இன்டூலே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடி ரிவைஸ் எக்ஸசைஸ்னு வச்சிருந்தேன். அடுத்து அதை எவால்வ் பண்ணி எக்ஸசைஸ் மேக்ஸ் சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்ச் 2021 அந்த 4 இதுவும் வச்சு ப்ளஸ் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. அடுத்து ஏப்ரல் 2021. ஸோ இதுலேயும் வந்து சரியாக படிக்கல. 2021 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை, எதுவுமே படிக்கலை. ஸோ இது வந்துட்டு அண்ணா வெட்டிங் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணதான். ஸோ அந்த மாதிரி நீங்களே வந்துட்டு உங்களுடைய டார்கெட்ஸை செட் பண்ணிட்டு அதை மேனுவலாக நோட்டில் எழுதிட்டு அந்த டார்கெட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணிட்டே வாங்க. இது டிஎன்பிசி படிச்ச அந்த எத்திக்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே திருப்பி அது எல்லாத்துக்கும் டெஸ்ட் போட்டது. அந்த மாதிரி இது வந்துட்டு என்னன்னா இது வந்து டெய்லி டெய்லி ஷெடியூல் மாதிரி. இது டெய்லி ட்ராக்கரு. ஸோ இங்கே இருக்க டேட் இதுதான். 7th மார்ச், 8th மார்ச், 9th மார்ச், 10th மார்ச். ஓகே. இது வந்து காலையில் 6 மணி, 6 to 7, 7 to 8 அந்த மாதிரி. இது வந்து ஹவர்ஸ். ஓகே. இப்போ காலைல 6 மணிக்கு வந்து 11th ரிவைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 7 to 8 அந்த மணில வந்து திருக்குறள் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அடுத்து 8 to 9 வந்துட்டு 7th கிராமர் அது பண்ணலை. அகைன் 9 to 10 வந்து பிரேக்கு. 10 to 11 வந்து அட்வான்ஸ் தமிழ் ரீட் ப்ளஸ் ரைட்டிங் பண்ணியிருக்கேன். அடுத்து 11 to 12 வந்து எதுவும் பண்ணல. திரும்பி 12 to 1 வந்து 7th 8th கிராமர் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஹவர்லி வைஸ். ஓகே. ஹவர்லி வைஸ் ட்ராக்கிங். அடுத்து இதெல்லாம் வந்துட்டு உங்கள் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ நம்ம வந்துட்டு இது யாருக்குன்னா வந்துட்டு ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கோம். எனக்கு வந்துட்டு ஒரு 100 மார்க்ஸ் வருது, இதுலேருந்து 120 போக முடியல, இல்லை 120 மார்க்ஸ் வருது அதுக்கு மேலே போக முடியல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸை கேட்கணும் உங்களுக்குள்ள. இப்போ நான் வந்து கேட்டிருப்பேன் ஒய்எம்ஐ அஃப்ரைட் ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக எழுதுங்க நோட்டில் எடுத்துட்டு. அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய செல்ஃப் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நமக்கே. ஓகே. மேக்ஸ்ல ஏன் மார்க் வரல, தமிழ் கொஸ்டின்ஸே என்ன தெரியல, சிஏ அன்ஆன்சரபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எழுதிட்டு அப்புறம் யோசிச்சுட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்களே எழுதணும். ஓகே. பிகாஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பை ராங் ஆன்சர்ஸ். ஸோ மேக்ஸ் வந்துட்டு தப்பான ஆன்சர் வந்தால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகும். ஸோ அதனால நான் வந்து படிக்கிறதே இல்லை, அதனால விட்டேன் அப்படியே. ஸோ அந்த மாதிரி நீங்களே வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கோங்க செல்ஃபாக. ஓகே. இது வந்துட்டு சிஜிஎல் 24 போட்ட டெய்லி பிளான். அந்த காலையில் வந்து கியூப், ஸ்கொயர் ரூட் அதெல்லாம் ரீட் பண்ணுறது, டேபிள்ஸ், பர்சன்டேஜ்லாம். அதுக்கப்புறம் கால்குலேஷன் போட்டு பார்க்குறது. சும்மா ரேண்டமாக கால்குலேஷன் எடுத்துட்டு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப் வந்துட்டு ரேண்டம் கால்குலேஷன் கொடுப்பான் நம்ம ஸ்பீடு டெவலப் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பேப்பர் ரீடிங், நியூஸ் பேப்பர் ரீடிங்கு, ஸோ ஒன்இக்யூசி அந்த மாதிரி. ஓகே. இந்த மாதிரி நீங்களே வந்துட்டு ஒரு இது போட்டுவோம் உங்களுக்கான ஷெடியூல். ஸோ இது வந்து நான் சாம்பிளாக காட்டுறேன். நான் டேரெக்டான ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு இதில் இன்னைக்கு இதை படிங்க அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொடுக்கல. நான் வந்துட்டு நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி காட்டியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் உங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த டாபிக்ஸோட பிடிஎஃப் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ அவ்வளோதான். இங்கிலீஷ் பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி தான். டெய்லி டார்கெட் வச்சு செட் பண்ணிக்கோங்க. 25 சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ். டெய்லி காலையிலேயே கூட அதை முடிச்சிருங்க. இந்த இது 100 இது. ஓகே. 4 நாளும் சேர்த்தோம்னா 100 வந்துடும். ஸோ ஆன்டனிம்ஸ் கூட தேவையில்லைன்னு வைங்களேன். ஆன்டனிம்ஸ் கூட தேவையில்லை. சினானிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் இது மட்டும் இருந்தாலே போதும். ஆன்டனிம்ஸ் வந்து சினானிம்ஸை பேஸ் பண்ணி போட்டுடலாம். அகைன் ஒக்காபுலரி அதே தான். க்ளோஸ் டெஸ்ட்டுக்கெலாம் டெய்லி ரீடிங் தான். அந்த இங்கிலீஷ் மத்தியம் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல் வந்து டெய்லி ஒரு பிடிஎஃப் போடுவாங்க. அந்த பிடிஎஃப் வந்துட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணி ஸ்டடி பண்ணி ஃபாலோ பண்ணாலே போதும். கிராமர் ரூல்ஸை பொறுத்தளவு நான் ஸோ எல்லாத்தையும் சொல்கிறேன். அந்த 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம்.
இல்லைன்னா டெய்லி டெஸ்ட் போட்டு போட்டு அதில் வந்து டெவலப் பண்ணலாம். நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. நான் வந்து அந்த மாதிரி டெவலப் பண்ணது தான். நான் வந்து 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர்லாம் படிக்கல. டெஸ்ட் போட்டு போட்டு நம்ம மிஸ்டேக்ஸ் வர வர அது என்ன மிஸ்டேக்கு, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பிளனேஷன்ல கீழே இருக்கும்ல, இதுக்கு வந்து இந்த கிராமர் ரூல் தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பார்த்து டெவலப் பண்ணது தான். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோ அடுத்து ஃபர்தராக எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டு தான் இருக்காங்க, ஸோ நான் கிளியர் பண்ணி தான் இருக்கேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருந்துச்சு, நான் உங்களுக்கு இமேஜாக போட்டிருந்தேன். ஸோ 30th ஜாயின் பண்ணணும், பட் நான் வந்துட்டு குரூப் டே தான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா. ஸோ அதனால் இதுக்கு ஜாயின் பண்ணலை. அப்புறம் இந்த கோச்சிங் கிளாஸ் அதுவும் சைடில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோலாம் போட லேட் ஆகுது. ஓகே கைஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.